வணக்கம் தலைமையிலே. போர் ஒப்பந்தத்தை மீறி காசாவில் நுழைந்து மாபெரும் தாக்குதலில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கு. செவ்வாய்க்கிழமை அதிகாலை, நேற்று அதிகாலை 2:10 2:20 வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் தான் ஒரு மாபெரும் தாக்குதல் போர் விமானங்கள் மூலம் நடத்தியிருக்கிறாங்க. 80 இலக்குகளை குறிவைத்து தாக்கியிருக்கிறாங்க. 500 பேர் ஹமாஸ் பயங்கரவாத தலைவர்கள், இஸ்லாமிக் ஜிஹாத் தலைவர்கள், அவர்கள் குடும்பங்கள் மற்றும் மக்கள் மொத்தம் 500 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. மிகப்பெரிய தாக்குதல், ஒரு நாள் இரவு நடந்ததில் மிகப்பெரிய தாக்குதலாக பார்க்கப்படுது. அதுவும் போர் ஒப்பந்தத்தை மீறி செஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி நீங்கள் படிக்கிறதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம், முக்கியமான வித்தியாசம் ஒன்று இருக்குது. இங்கே பத்திரிகை செய்திகள் என்ன எழுதுறாங்கன்னா 500 பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய தப்பு. 80 இலக்குகள் குறிவைக்கப்பட்டிருக்கு. 80மே பயங்கரவாத தலைவர்கள் குடியிருந்த வீடுகள். இதில் ஒரு துரதிருஷ்டவசம் என்னன்னா, அவங்க தூங்கும்போது அதிகாலை 2:10 தாக்குதல் நடத்தியிருக்காங்க. உடன் இருந்த குடும்பத்து நபர்கள், ஒவ்வொரு பயங்கரவாதிக்கும் மிகப்பெரிய குடும்பம் இருந்திருக்கு, அவர்களும் கொல்லப்பட்டதான் துரதிருஷ்டவசம். அதுதான் இலக்கு பயங்கரவாதிகளுக்கு தான் இணைந்து அந்த பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க தான் உண்மை. ஆனால் இங்கே இருக்க பத்திரிகைகள் என்ன எழுதுறாங்கன்னா, இதை பொதுமக்களை தேர்ந்தெடுத்து கொண்டது போல எழுதியிருக்காங்க. அது மிகப்பெரிய தவறு. உண்மையாக சொல்லணும். ஏன் இந்த போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தியிருக்காங்க இஸ்ரேல் அப்படின்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் 3 கட்டம். முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம். முதல் கட்டத்தில் திட்டமிட்டபடி எல்லாமே நடந்தது. இஸ்ரேல் அவர்கள் பிடித்து வைத்திருந்த அநேக பாலஸ்தீன கைதிகளை விடுதலை பண்ணியிருக்காங்க. அநேக ஆயிரக்கணக்கான பேர்த்த ஹமாஸ் அவங்க தரப்பில் சில இஸ்ரேல் பயணிகளை சொன்னபடி விடுதலை பண்ணாங்க. அது முடிஞ்சது. அதுலேயுமே சில தப்புகள்லாம் இருந்தது. ஹமாஸ் விடுதலை பண்ணும்போது ஒரு பெரிய விழாவெல்லாம் நடத்தி பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணியிருக்க கூடாது. அது பிணங்களை கொடுக்கும்போது மிகப்பெரிய விழா நடத்தி அது பின்னால் இருக்க மக்கள்லாம் சத்தம் போட்டு கத்தி, இந்த சிறுவர்கள்லாம் ரொம்ப சத்தம் போட்டு கத்திட்டு இருந்தாங்க. ஒரு பிணங்களை கொடுக்கும்போது இப்படி ஆர்ப்பரிப்பது மிகப்பெரிய தப்பு. ஆனால் செஞ்சாங்க. ஆனால் அது முடிஞ்சது. இந்த 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 தடவை அவங்க பணைய கைதிகளை கொடுத்துருக்கணும். ஹமாஸ் கொடுக்காம விளையாண்டுருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்பொழுது இன்னைக்கு இந்த நிலைமையில 59 இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஹமாஸ் வசம் இருக்காங்க. அதில் 31 அல்லது 32 பேர் இறந்துட்டாங்க பிணம். மிச்சம் 27 அல்லது 28 பேர் உயிரோடு இருக்கலாம்ங்கிறது தான் இஸ்ரேலுடைய கணிப்பு. மிச்சம் இறந்துட்டாங்க. அந்த பிணங்களையும் அந்த உயிரோடு இருக்கவங்களே கொடுத்துருக்கணும். இப்போ வரைக்கும் கொடுக்காம ஏகப்பட்ட டிமாண்ட் ஹமாஸ் பண்ணதுனால தான் இந்த மாபெரும் தாக்குதல். ட்ரம்ப் கூட சொல்லியிருந்தாரு, இந்த பிணங்களை மனநோயாளிகள் தான் தன்னோடு வச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். உண்மைதான். பிணமாயிட்டா அதை கொடுத்துருக்கணும். அந்த பிணங்களை மனநோயாளிகள் தான் வச்சிருப்பாங்க. இவனுக்கு அதிகம் கீழானவர்கள் அந்த பிணங்களை வச்சுக்கிட்டு இந்த பனைகளை வச்சு ஒரு விளையாட்டு காட்டினால தான் இந்த மாபெரும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. கொல்லப்பட்டது எல்லாமே ஹமாஸ் மற்றும் இஸ்லாமிக் ஜிஹாத் தலைவர்கள் மற்றும் குடும்பங்கள் பக்கத்தில் குடியிருந்தவங்க. உங்களுக்கு முக்கியமாக ஒரு நபரை தெரியும், அபு ஹம்சா மற்றும் அபு உபைதா. இந்த 2 பேருமே நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க. முகத்தை மூடிக்கிட்டு இவங்க 2 பேருமே ஒருத்தன் இஸ்லாமிக் ஜிஹாத்தோட செய்தி தொடர்பாளர், தீவிரவாத செய்தி தொடர்பாளர், இன்னொருத்தன் ஹமாஸோட செய்தி தொடர்பாளர். 2 பேருமே முகத்தை கட்டிக்கிட்டு இராணுவ சீருடை அணிஞ்சிருப்பாங்க. இந்த விரலை ஆட்டி பேசுவாங்க எப்பவுமே. அது ஒரு தவறான முன்னுதாரணம். இன்னைக்கு பாலஸ்தீன சுவர்களில் அந்த புகைப்படம் வரைஞ்சி சின்ன சின்ன பசங்க அதே மாதிரி முன்னால் நின்று விரலை உயர்த்துற மாதிரி ஒரு தவறான முன்னுதாரணம் கொடுத்துருந்தாங்க. அபு ஹம்சாவும் அபு உபைதாவும். அதில் அபு ஹம்சா கொல்லப்பட்டான். அவன் இஸ்லாமிக் ஜிஹாத்தோட இராணுவ செய்தி தொடர்பாளர். அவன் பயங்கரவாதியும் கூட. அவன் கொல்லப்பட்டான். அவன் கொல்லப்படும் போது அவன் வீட்டுக்குள்ள 2:10 வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருந்தான். மொத்த குடும்பமே காலி ஆயிட்டாங்க. அது சரியா 10 நிமிஷம் தான் இந்த தாக்குதல் நடந்திருக்கு. முதல் 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே கொண்டு முடிச்சிட்டாங்க. 500 பேருமே கொல்லப்பட்டாங்க. ஏன்னா தாக்குதல் 2-3 நிமிஷம் நீடிக்கும் போது செல்போன் மூலமா பிறருக்கு தகவல் போகலாம், பிற ஹமாஸ் தலைவர்களுக்கு. அதனால அதுக்கு வாய்ப்பே அளிக்காம முதல் 2 நிமிஷத்துல இவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டாங்க, இந்த மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாமே. ட்ரம்ப் சொல்லிட்டு இருந்தாரு, நரகத்தை காட்டுவேன், நரகத்தின் வாசலை திறப்பேன் அப்படின்னாரு. அவர் சொன்ன பிறகு காட்டிய முதல் நரக வாசல் ஹமாஸுக்கு. தரைவழி சண்டையாக தொடரும் அப்படின்னா
தொடரலாம் வாய்ப்பு இருக்கு. மீண்டும் ஒரு முறை தரைப்படையை அனுப்புவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக உண்டு. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, பென்யமின் நெத்தன்யாகு இஸ்ரேல் பிரதம மந்திரி நரகத்தை காட்டியதற்கு ஒரு சின்ன தொடக்கம் தான் இந்த 500 பேர்த்தை கொண்டது. இனி வருகின்ற நாட்களில் வாரம் ஒரு முறை அல்லது 2 முறை ஹமாஸுக்கு நாங்கள் நரகத்தை காட்டிக்கொண்டே இருப்போம், எங்கள் பணைய கைதிகளை விடுவிக்காத வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பெரிய பயங்கரமான தாக்குதல் நடத்துகிறாங்கன்னா, இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பயன்படுத்தி ஹமாஸும் இஸ்லாமிக் ஜிஹாதும் தங்களை மிக பெருசாக வளர்த்திருக்கிறாங்க. ஹமாஸ் கிட்டத்தட்ட 25,000 பேர்த்த புதுசாக சேர்த்திருக்கிறாங்க, சிறுவர்கள் உட்பட. அதே போல் இஸ்லாமிக் ஜிஹாத்தில் 5,000 பேர்த்த புதுசாக சேர்த்து ஆயுத பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க. இவங்களால் இது எப்படி முடியுது, எப்படி சாத்தியமாகுது? பணமே அங்கே இல்லை அப்படின்னா, கொட்டி கொடுக்கும் அரபு நாடுகள், குறிப்பாக கத்தார் போன்ற நாடுகள். கத்தார் மட்டும் இந்த போர் நிறுத்த காலத்தில் கிட்டத்தட்ட 1.5 மாதத்தில் 978 டாங்கரில் எரிபொருளை கொடுத்துருக்காங்க. நீங்கள் நம்ம ஊரில் பார்க்குற டீசல் பெட்ரோல் டாங்கர் 12,000 லிட்டர், ஆனால் அதெல்லாம் மிகப்பெரியது, 20,000 லிட்டர் பிடிக்கக்கூடியது. 978 டாங்கர் உள்ள போய் ஹமாஸுக்கு பெட்ரோலையும் டீசலையும் கொடுத்துருக்காங்க. 2 கோடி லிட்டர் வரும், 2 கோடி லிட்டர். அந்த எரிபொருளை மக்களுக்கு கொடுக்காம அதை அப்படியே அவனுக்கு பதுக்கிட்டாங்க. இன்னைக்கு விற்கிற விலைக்கு அதை காசாக்குள்ள அவங்க விற்றாங்கன்னா 1 வருஷம் முழுவதுக்கும் 40,000 ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு சம்பளமும், 1 வருஷம் முழுசுமா சம்பளமும் சாப்பாடும் போட முடியும் ஹமாஸ்னால. அப்போ உழைக்கவே தேவையில்லை, அவங்க எந்தவித நாட்டை வளர்த்த வேண்டிய அவசியமே இல்லை. இப்படி வீணா பயங்கரவாதம் பண்ணி வயிற்றை வளர்க்கலாம், ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு வயிற்றை வளர்க்கலாம். மேலும் முக்கியமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 யூதர்களை கொண்டா போதும், அதுக்கு பதிலாக இஸ்ரேல் உள்ள 2000 காசா பொதுமக்களை கொன்றாலுமே அதை பற்றி கவலை இல்லை. நீ 2 யூதனை கொன்று அது மாபெரும் வெற்றியாக நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி அரபு நாடுகள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது. அது ஹமாஸுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக போச்சு. நம்ம 2 பேர்த்த கொன்னா போதும், அதுக்கப்புறம் அவங்க படகு என்ன வேணால் உள்ள ஓட்டும், எத்தனை காசா பொதுமக்களை கொள்ளட்டும், நமக்கு அது வெற்றி தான். நம்ம உட்கார்ந்த இடத்துல நமக்கு தேவையான பணம், சாப்பாடு மற்ற எல்லா பொருளும் வந்துடும். வயிற்றை வளர்த்துக்கிட்டு எந்தவித நாட்டை பற்றி பொதுமக்களை பற்றி சிந்தனை இல்லாமல் பயங்கரவாதத்தை வளர்த்தி திரியலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறனால தான் இந்த ஒரு மாபெரும் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதே போல் எப்படி ஒரே இரவில் 80 இலக்குகள் துல்லியமாக இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை பண்ண முடிஞ்சது. இது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்னா என்னென்னா, எந்த பகுதி தேவையில்லையோ அதை மட்டும் வெட்டி எடுக்கிறது தான் சர்ஜிக்கல். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் தான் பண்ணாங்க. எப்படி 80 தலைவர்கள் வாழ்ந்து விட்டு துல்லியமாக தகர்க்க முடிஞ்சு அப்படின்னா உளவு தகவல்கள் தான். இந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேலும் நல்லா பயன்படுத்திக்கிட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு தேவையான அனைத்து ஆயுதங்களையும் மிக வேகமாக அவங்களும் செஞ்சுருக்காங்க, வெளியிருந்து வாங்கிக்கிட்டாங்க. ஒன்று, சண்டை போட்ட போர் வீரர்களுக்கு ஒரு 2 மாதம் ஓய்வு கொடுத்து கொஞ்சம் வீட்டோட இருங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப்பாக அனுப்பியிருக்கிறாங்க. காசாவுக்குள் நல்ல உளவு தகவலை முழுசாக சேர்த்து வச்சுருக்கிறாங்க. எப்படி உளவு தகவல் வாங்க முடியுதுன்னா, பணம் தான். இஸ்ரேலருக்கும் பணத்தை கொடுக்கும்போது எதை வேணால் வாங்கிக்கலாம். அமெரிக்காவில் ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்கணும். பணம் மட்டும் இருந்தால் ஒரு மகனை பற்றிய செய்தியை அவங்க அம்மாட்ட வாங்கிடலாம். நம்ம தாய்ப்பாசம் எல்லாத்துக்கும் மேலும் சொல்லுவாங்க, அமெரிக்காவில் இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. பணம் மட்டும் ஏகப்பட்டது இருந்தால் அந்த அவருடைய மகனை பற்றிய தகவல்களை தாயிடமிருந்து ஒற்று தகவலை சேகரித்து கொள்ளலாம் அப்படிம்பாங்க. இஸ்ரேலில் கணக்கில்லாத பணம் இருக்கிறனால கொடுத்து இந்த எல்லா தகவலையும் வாங்கிட்டாங்க. கொல்லப்பட்ட 80 தலைவர்களில் ஹமாஸோட இன்றைக்கு நம்பர் 1 தலைவர் முகமது சின்வார் கொல்லப்படல. முகமது சின்வார் வேற யாருமே இல்லை, யாஹியா சின்வார். இதுக்கு முன்னே கொல்லப்பட்ட ஹமாஸ் தலைவனுடைய தம்பி. அவனை கொல்லலை, அவன் இருக்கிற இடம் தெரியும், அவனை விட்டுருக்காங்க. ஏன்னா ஏதாவது ஒரு தலைவன் ஒருத்தன் அங்கே இருக்கணும், அப்போ தான் இந்த பணைய கதைகளை பேசி வாங்க முடியும். யாஹியா சின்வாரே இஸ்ரேல் கொல்லலை, இஸ்ரேலோடைய அவன் இருக்கிற இடம் தெரியும், அவனா வாண்டடாக மாட்டிக்கிட்டான். ஒரு சண்டை நடக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்குள்ளே போய் இஸ்ரேலுடைய டாங்க் படைப்பிரிவு யாருன்னே தெரியாமல் ஷெல்லை உள்ள விட்டு அடித்தாங்க, அவன் செத்து போனான். அதுக்கப்புறம் தான் தெரியும் யாஹியா சின்வார்னு. நேற்று இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க, முகமது சின்வார் எங்கே இருக்கான், எந்த வீட்டில் படுத்தான் எல்லாமே தெரியும், கொல்லலை, ஆனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. மிகப்பெரிய
மிகப்பெரிய வெற்றின்னு தான் இஸ்ரேல் பக்கம் சொல்லணும். தரைப்படை சண்டையாக தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டாங்குகள் மற்ற அங்கே எல்லாமே அங்கே தான் காசா பக்கத்தில் தான் நிற்குது. எல்லாத்தையுமே அவங்க ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இராணுவ வீரர்களுக்கு ரிசர்வர்களுக்கு ஓய்வு கொடுத்து வீட்டோட தங்க வச்சிருக்கிறாங்க. இன்னும் அழைப்பு கொடுக்கல. தேவைப்பட்டால் திரும்ப அழைச்சு மாபெரும் தாக்குதல், மிக மூர்க்கத்தனமான தாக்குதல் நம்ம இனி பார்க்கலாம். முதல்ல நடந்த போருக்கும் இப்போக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா முக்கியமான தலைவர் முதல்ல அமெரிக்காவில் ஜோ பைடனும் கமலா ஹாரிஸும் இருந்தாங்க, வலிமையற்ற தலைவர்கள். இப்போ அந்த இடத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸ் அப்படின்னு வந்திருக்காங்க. 2 பேருமே அடித்தே தீர வேண்டுங்கிறது குறிக்கோளாக இருக்கிறவங்க. இப்போ கூட அவங்க ஹவுதியில் பட்டையை கழட்டிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கா உள்ள போந்து. டொனால்ட் ட்ரம்ப் ஒரே வார்த்தை சொல்லிட்டார், பனைய கைதிகளை பிடிச்சு வச்சதுக்கு ரொம்ப தப்பு. குறிப்பாக பிணங்களை வச்சிருக்கிறது மனநோயாளி மட்டும்தான் வச்சிருப்பான். நீ மனநோயாளி நீயே முடிவு பண்ணிக்கோ, எல்லாத்தையும் விடுதலை பண்ணலன்னா நரகம் உனக்கு காட்டப்படும். அவ்வளோதான். இஸ்ரேல் என்ன பண்ணாலும் நாங்கள் உறுதுணையாக நிற்போம், எந்த ஆயுதங்கள் தேவைப்பட்டாலும் கொடுப்போம்னு சொல்லி அந்த 1000 கிலோ வெடிகுண்டுகள் பைடனால் பிடித்து வைக்கப்பட்டதெல்லாம் கொடுத்து அது இஸ்ரேலில் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இன்னும் எண்ணற்ற ஆயுதங்களை வாங்கி வச்சிட்டாங்க. அதனால் ட்ரம்ப்பும் ஜேடி வான்ஸும் வந்திருக்காங்க. அடி இன்னும் பயங்கரமாக இருக்கும். அதே போல் இஸ்ரேல் இதுக்கு முன்னால் போர்க்கால மந்திரி யோவ் காலண்ட் ஒருத்தர் இருந்தார். அவரை நீக்கம் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு இஸ்ரேல் காட்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. யோவ் காலண்டே பயங்கரமாக அடித்தார். அதையே இவங்க பத்தலன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்திருக்காரு அதை விட மூர்க்கத்தனமானவர். இது எல்லாத்தையும் விட ட்ரம்ப்பை விட யோவ் காலண்ட் அந்த இஸ்ரேல் காட்ஸை விட இஸ்ரேலுக்கு புதிதாக முப்படை தளபதி நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுக்கு முன்னால் ஹெல்வி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். நல்லா தாக்குதல் நடத்தினார், கடுமையான தாக்குதல், சுற்றி அடித்தார், 50,000க்கு மேலே கொன்னார். அது பத்தலை, இன்னும் அடிக்கணும்னு சொல்லி இஸ்ரேல் இந்த ரைட் விங் அவங்க சொல்கிறாங்க. ரெண்டாவது அவர் ராஜினாமா பண்ணிட்டார். ஏன் ராஜினாமா பண்ணார்னா அக்டோபர் 7 தாக்குதல் இஸ்ரேல் மேலே நடந்துச்சு. அது இராணுவத்துக்கும் அந்த தோல்வியில் பங்கு இருக்குது, அந்த இராணுவத்தையும் விசாரிக்கணும், அதற்கு ஏதுவாக நான் வெளியே போயிட்டார். இப்போ அந்த இடத்துக்கு புதிதாக ஏயால் ஜமீர் அப்படிங்கிற முப்படை தளபதி வந்திருக்கிறார். இவர் ஓய்வு பெற்றிருந்தவர். இவர் திரும்ப போய் கூட்டு முப்படை தளபதி நியமிச்சிருக்காங்க. மிக 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 மூர்க்கத்தனமான தளபதி. தொடக்க காலத்திலிருந்தே இவர் போர் குற்றவாளி என்று அரபு நாடுகளால் சொல்லப்படுபவர். ஒரு மார்ச் டு பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி ஒரு இயக்கம் நடத்தினாங்க பாலஸ்தீனத்தில். சில வருஷத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா அங்கே இருக்க அகதிகள் பாலஸ்தீன மக்கள் ஒன்றா சேர்ந்து எங்கள் தாயகம் இஸ்ரேல் தான் அவங்க தாயகம்னு சொல்லுவாங்க, அதுக்குள்ளே நாங்கள் போவோம், மார்ச் டு பாலஸ்தீன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொழுகையை முடிச்சுட்டு 30,000 பேர் 50,000 பேர் 20,000 பேர் சொல்லி இஸ்ரேல் நோக்கி வர வேண்டியது. இஸ்ரேல் இராணுவத்தினர் அவங்களை தடுத்து நிறுத்தி சுட வேண்டியது. அந்த சண்டையில் இஸ்ரேல் தரப்புக்கு தளபதி, அந்த பகுதி காசா பகுதிக்கு தளபதியாக ஏயால் ஜமீர் தான் இருந்தார். 300க்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை, குழந்தைகள் உட்பட பெண்களை சுட்டுக் கொள்றதுக்கு காரணமாக தலைமை இருந்தவர். 13,000 பேர்த்த கடுமையான சீரியஸாக ரொம்ப கடுமையான காயத்துக்கு உட்படுத்தியவர். மிகப்பெரிய இவர் ஒரு போர் குற்றவாளி. இவருடைய வாழ்க்கை வரலாறே அரபுகளுக்கு எதிரான போர் குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்டவர். இவர் தான் இப்போ இங்கே வந்திருக்காரு. இவர் ஒரு வார்த்தையை சொன்னார், ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தை அரபு மக்களால் மற்றும் இஸ்லாமிய மக்களால். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த டெரர் பாப்புலேஷனுக்கு கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னாரு. அதாவது இந்த காசா பகுதி பாலஸ்தீன மக்களை மொத்தத்தையுமே டெரர் பாப்புலேஷன் அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த வார்த்தையை பதிவு பண்ணக்கூடாது. பயங்கரவாதிகள் சொல்லணும், பிறர் மக்கள்னு சொல்லணும். ஆனால் இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அங்கே இருக்க மொத்த மக்கள் தொகையுமே டெரர் பாப்புலேஷன், அவங்களுக்கு கூட்டு தண்டனையை கொடுக்கணும்னு இவர் சொன்னவர். இந்த அளவுக்கு ஒரு மூர்க்கத்தனமானவர். இவர் இப்போ முப்படை தளபதியாக வந்திருக்கார். இவர் வந்த பிறகு நடத்தப்பட்ட முதல் தாக்குதல் தான் ஒரே இரவில் 10 நிமிஷத்தில் நல்லா தூங்கிட்டு இருந்த வீட்டில் போய் குண்டை போட்டு 80 தலைவர்கள் அவருடைய குடும்பங்களை கொன்னது. வருகின்ற காலங்களில் இன்னுமே இந்த ஹமாஸ் பணையக்கதிலை விடுதலை பண்ணாமல் விளையாண்டே இருந்தாங்கன்னா மாபெரும் பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதே போல் ட்ரம்ப் சொல்லியிருந்தார், அந்த பகுதியை நான் விலைக்கு வாங்கிக்குவேன் காசாவை, ட்ரம்ப் காசாவை மாற்றிடுவேன், அந்த பகுதியில் இருக்க
காசா மக்களை வந்து எகிப்துக்கோ ஜோர்டானுக்கோ அனுப்புன்னு சொல்லியிருந்தாரு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிரியாவில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. சிரியாவில் வந்து ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கு. அவன் வந்து தக்க வச்சுக்கணும்னா அமெரிக்காவுடைய தயவு தேவை. அதனால் அவன்கிட்ட பேசுகிறாங்க. மற்றும் சோமாலியா, சூடானில் கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அது மிக வறுமையில் உள்ள நாடுகள். நாங்கள் பணம் தரோம், இந்த காசா மக்கள் நீங்கள் வச்சுக்கணும்னு சொல்லி இந்த 3 நாடுகள்கிட்ட பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. அது ஏதுவானா இந்த மக்கள்லாம், இந்த 20 லட்சம் மக்களும் விரட்டியடிக்கப்பட்டு அங்கே கொண்டு போகப்படுவாங்க. இந்த காசா வந்து ட்ரம்ப் காசா மாற்றப்படும் வருங்காலத்தில். நான் சொன்னது போலவே ட்ரம்ப்புமே நான் சொன்ன கருத்தை அப்படியே ஆமோசிந்தார். நான் அதிகமான தடவை சொல்லியிருக்கிறேன், இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் பெண் வேடமிட்டு ஒளிந்து திரிபவர்கள் அப்படின்னு சொல்லி. சமயத்தில் வந்து போன மாதம் ட்ரம்ப் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அதில் வந்து ட்ரம்ப் காசான்னு சொல்லி அந்த காசாவை காட்டுறாரு. ரொம்ப எல்லாம் மாற்றப்பட்டு எல்லாம் புதிய புதிய கட்டடங்கள், பிரம்மாண்ட கட்டடங்கள்லாம் கட்டப்படுது. அந்த குகையில் இருந்த மக்கள்களும் அதுக்கப்புறம் வெளியே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறாங்க. இந்த காசால சுற்றுலா பயணிகள் ஏகப்பட்டவர் வராங்க. அதில் எலன் மாஸ்க் கூட வந்து தின்பண்டம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி காட்டுவாங்க. ட்ரம்ப்பும் இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பென்யமின் நெத்தன்யாகும் கடற்கரை ஓரமாக உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி காட்டுவாங்க. அதில் எல்லாத்தையும் விட முத்தாய்ப்பு ஒன்று காமிச்சிருப்பாங்க. பெண் வேடமிட்ட ஹமாஸ் பயங்கரவாதிகள், அதாவது ஹமாஸ் பயங்கரவாதி பச்சை கலர் துணி மாதிரி கட்டுவாங்க. பெண் வேடம் போட்டு அவனை இது மாதிரி பச்சை துணி மாதிரி கட்டிக்கிட்டு சுற்றி சுற்றி ஆடுற மாதிரி, இந்த அரபுகள் நடனம் ஆடுவாங்க, இடுப்பை காட்டிட்டு சுற்றி சுற்றி ஆடுற மாதிரி. அப்படி அந்த ஹமாஸ் பயங்கரவாதிகள் தாடி விட்டவனுங்க ஆடுற மாதிரி காமிச்சு அது ட்ரம்ப் ரசிக்கிற மாதிரி அவர்கள் வந்து பெண் வேடமிட்டவர்கள் நான் சொன்னதை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. அரபு உலகமே கொந்தளிச்சு போயிடுச்சு. எங்கள் ஹமாஸ், எப்பேற்பட்ட ஹமாஸ், நீ வந்து பெண் வேஷம் போட்டு சுற்றி சுற்றி ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. உண்மையை தான் சொல்ல முடியும். நேருக்கு நேர் சண்டை போடாமல் இராணுவ வீரர்கள், அடுத்த நாட்டு இராணுவ வீரர்கள் வரும்போது பதுங்குழில் எலி மாதிரி ஒழிஞ்சுக்கிட்டு பெண்களையும் குழந்தைகளையும் முன்னால் நிறுத்தினா அவனை பெண்ணுன்னு கூட சொல்லக்கூடாது. பெண்கள் கூட வீரம் மிக்கவர்கள், அதை விட மிக கோழைகள். வருங்காலங்கள் மிக கொடூரமாக இருக்கும் ஹமாஸுக்கும் காசாவுக்கும். அந்த மக்கள் திருந்திக் கொள்ளணும். ஹமாஸுக்கு இன்னும் அவங்க வந்து மானசீக ஆதரவு கொடுக்கறத கண்டிப்பாக நிறுத்தணும், கண்டிப்பாக நிறுத்திக்கொள்ளணும். நீங்கள் பத்திரிக்கை செய்திக்கும் நான் சொல்கிற செய்திக்கு இதுதான் வித்தியாசம். பத்திரிகை செய்திகள் பொதுவாக 500 பொதுமக்களை கொண்டாங்கன்னு சொல்கிறேன். அப்படியே இல்லை, 80 பயங்கரவாத தலைவர்கள், இஸ்லாமிக் ஜிஹாத் ஹமாஸ் தலைவர் தான் கொன்னது. துரதிருஷ்டவசமாக அந்த குடும்பங்கள் மிகப்பெரிய குடும்பங்களாக இருந்ததுனால இந்த குடும்ப உறுப்பினர்கள், இந்த குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், அக்கம் பக்கத்து வீட்டில் குடியிருந்தவங்க பெரிய குண்டுகளை போட்டனால மரணம் அடைஞ்சாங்க. நன்றிகள்.